Hello friends, welcome to Techi5 தமிழ். இன்னைக்கு இந்த சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதான் ஒரு வீடியோ போடலாமே. இது என்னோட 3வது சேனல். நான் எந்த சேனலுமே ஒழுங்கா கண்டென்ட் போட மாட்டேன். அது ஏன்னா நான் YouTube மட்டும் பண்ணல. நான் பிளாகிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் இப்படி நிறைய பண்றேன். நான் எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. ஃப்ரீலான்சிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதுல நிறைய ஒர்க் உண்டு. அதனால நான் அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆனா நான் இனி இந்த சேனல்ல கண்டினியூஸா வீடியோ போடலாமேன்னு இருக்கேன். நான் எதை பத்திலாம் போஸ்ட் பண்ணேன்னா, நான் ட்ரை பண்ணது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது, அதை பத்தி மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஆண்டர்பிரனரா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. சொந்தமா பிசினஸ் செய்யணும்னு அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்டயும் ஷேர் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இன்ஜினியரிங் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம சொசைட்டி இருக்கு, நம்மள வளர்க்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம சொந்தமா பிசினஸ் செய்யலாம். நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய வழி இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு சரியா தகவல் இல்லை. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் செய்யலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நீங்க செய்யற ஒவ்வொரு லைக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் தான் நான் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா நான் 10 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இது என்னோட 3வது சேனல். 3வது சேனல்ல 3 சேனலுமே எனக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த சேனல் தான் எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே எனக்கு மானிட்டைஸ் ஆனது. 3 months தான் ஆச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அதுவும் 10 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். அப்படியே எனக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நான் ஷார்ட் டைம்ல நீங்க எப்படி மானிட்டைஸ் வைக்கலாம்னு தான் நான் சொல்லி தர போறேன். ஒரு சின்ன ட்ரிக் தான், நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்ப என் 10 வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா அதுல 3 வீடியோ தான் 3K வியூஸ் மேல போயிருக்கும். அதுல 2 வீடியோ பாத்தீங்கன்னா 1 hour மேல இருக்கும். அது நான் ஒரு பெரிய டுட்டோரியலா செஞ்சிருப்பேன். ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ரெண்டு வெப்சைட், ஒன்னு பிளாகிங், இன்னொன்னு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டுமே ஒரு 1 hour வீடியோ கிட்ட செஞ்சிருப்பேன். நான் என்ன செஞ்சேன்னா, FBல எந்தெந்த குரூப்லாம் நான் ஒரு வீடியோ பிளாகிங் சொன்னேன்ல, பிளாகிங்ல என்னென்ன குரூப்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணி இதை நான் ஷேர் பண்ணேன், என்னோட வீடியோ லிங்க. அதுல ஸ்டார்டிங்ல எப்படின்னா கொஞ்சம் தான் வியூஸ் வந்துச்சு. அது கிளிக் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தான் வியூஸ் இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த வீடியோஸை பாக்குறவங்க இப்ப அது 1 hour வீடியோனா, வீடியோ பாக்குறவங்க ஒரு மினிமம் 30 minutes பார்த்தாலே போதும். அது ரிட்டன்ஷன் கூடும். நம்மளுக்கு ரிட்டன்ஷன் கூடுனா என்னன்னா யூடியூப் என்ன செய்யணும்னா மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்படிதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் அது 1 hour வீடியோனால நிறைய வாட்ச் டைம் எனக்கு கிடைச்சது. ஈஸியா எனக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் இனி யூடியூப் பத்தி தான் ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் கம்மிங் டேஸ்ல சொல்ல போறேன். ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலைன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப் நீங்க வீக்லி கொஞ்சம் டைம் நீங்க ஒதுக்கி ஒரு வீடியோ செஞ்சாலே அது உங்களுக்கு நாளடைவுல இதே ஒரு மெயின் இன்கமும் வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க யூடியூப் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் தேவையே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு போனும் ஒரு மைக்ரோஃபோன் கூட தேவையில்லை. உங்களுக்கு இயர்போன் இருந்தாலே போதும். சிலவங்க போன்ல உள்ள மைக் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இனி கம்மிங் வீடியோஸ்ல இதை பத்தி ஒவ்வொரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது, டைட்டில் எப்படி செலக்ட் பண்றது, கண்டென்ட் எப்படி செலக்ட் பண்றது, ஒவ்வொன்றும் நான் தெரிஞ்சதுதான் நான் சொல்ல போறேன். ஓகே காய்ஸ், நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until then bye.